வணக்கம். இன்றைய 2KHின் மனநிலை எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும், உழைக்காமல் கிடைக்கணும், தன்னம்பிக்கை இல்லாத சமூகம். இவை அனைத்தையும் சேர்த்து தேர்வறையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நகைச்சுவைக்காக மட்டும் உங்கள் முன்னால் காட்சிப்படுத்த இருக்கின்றோம். யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது காயப்படுத்துவதற்காகவோ அல்ல, இது கற்பனைக்காக மட்டுமே. இதை யாரும் பின்பற்ற வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் உள்வாங்கிக் கொள்ளவும். சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே கொத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமனை மயங்கி விழுந்துரும். உண்மைங்க நயன்தாராவ கூட விழுந்துரும். இப்ப புது நடிகை கீர்த்தி சுரேஷ சேர்ந்து விழுந்துரும். கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். ஏண்டா கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே கொத்துவோம். டேய், கொஷின் பேப்பர் கொடுத்து 10 நிமிஷம் ஆகுது, அப்புறம் ஏன்டா சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? மிஸ், அவன் வராம நாங்க எழுத மாட்டோம். அவன் வராமையா? யாரா அது? என்ன தலை, அங்கே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. உங்க பாட்டுக்காக தான் வெயிட்டிங்க. வந்து எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுதல்ல. நான் படிச்சா தாங்க மாட்டேன், எக்ஸாம் வந்தா தூங்க மாட்டேன், இந்த தடவை ஃபெயில் மட்டும் ஆக மாட்டேன். நான் படிச்சா தாங்க மாட்டேன், எக்ஸாம் வந்தா தூங்க மாட்டேன், இந்த தடவை ஃபெயில் மட்டும் ஆக மாட்டேன். உறுப்புணுன்னா ஒழுங்கா படி, இல்லைனாக்கா செருப்பு அடி. எக்ஸாமுக்கு படிச்சு படிச்சு மண்டை ஃபுல்லா நச்சு முடி. நான் படிச்சா தாங்க மாட்டேன், எக்ஸாம் வந்தா தூங்க மாட்டேன், இந்த தடவை ஃபெயில் மட்டும் ஆக மாட்டேன். ஹாலி ஹாலி எக்ஸாம் ஹாலி, படிச்சது மறந்தா பக்கத்துல ஆன்சர் கேளு. வருஷம் ஃபுல்லா ஒழுங்கா போகல ஸ்கூலு, விட்டடிச்சாலும் அடிக்கடி ஆகிற ஃபெயிலு. ஹாலி ஹாலி எக்ஸாம் ஹாலி, படிச்சது மறந்தா பக்கத்துல ஆன்சர் கேளு. வருஷம் ஃபுல்லா ஒழுங்கா போகல ஸ்கூலு, விட்டடிச்சாலும் அடிக்கடி ஆகிற ஃபெயிலு. நான் படிச்சா தாங்க மாட்டேன், எக்ஸாம் வந்தா தூங்க மாட்டேன், இந்த தடவை ஃபெயிலு மட்டும் ஆக மாட்டேன். நான் படிச்சா தாங்க மாட்டேன், எக்ஸாம் வந்தா தூங்க மாட்டேன், இந்த தடவை ஃபெயிலு மட்டும் ஆக மாட்டேன். மச்சி, நானே வந்துட்டேன். இன்னும் எங்க நம்ம ஸ்கூல் பியூட்டி எல்லாம் காணோம். மச்சான், இது பியூட்டி இல்லடா, பழைய பாட்டிடா. நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி,
எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு இடம் வேண்டும் அங்கே எனக்கு இடம் வேண்டும் தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே உன்னை பார்த்த உன்ன பெஜாராய் போய் நின்ன ஸ்டைலு ஊத்தாம பத்த வச்சு கோழ தண்ணி என்ன ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏய் மச்சி மச்சி 5 minutes இருடா 5 minutes இரு சீக்கிரம். சரியா இது தவறா சரியா இது தவறா சரியா இது தவறா இந்த உணர்வினை விலக்கிட மனதுக்கு தெரியல சரியா தவறா டேய் மச்சி எப்படா சொல்ல போற? நீ எப்போ புள்ள சொல்ல போற அப்பன்னு செஞ்சே தள்ளி போற நீ எப்போ புள்ள சொல்ல போற அப்பன்னு செஞ்சே தள்ளி போற டேய் பார்க்காதடா எப்ப பார்க்காதடா பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத நீ பார்த்தா மறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுங்கிறானா நீக்கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுங்கிறா இந்த ஒரு பாதையாலதானே நானும் மச்சி மச்சி 1க்கு 2க்கு பி 3க்கு சி 4க்கு டி 5க்கு ஏ 6க்கு பி 7க்கு பி 8க்கு பி 9க்கு பி 10க்கு சி. அவ காதல சொல்லும்போதே சொல்லாளல இது போல ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவோ எண்ணி பார்க்கல அவ சொன்ன சொல்லே போதும் அதுக்கிட இல்லை ஏதோ ஏதோ நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி விலகி நடந்தேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன். டேய் அங்கே என்னடா பேசிட்டு இருக்க? எழுந்துடுறா. ஏய்
என்ன பாக்கெட்டில் விட்டுக்கிட்டு வச்சுன்னு இருக்கியா? செக் பண்ணிட்டா இப்போ? மிஸ், நான் மட்டுமா வச்சிருக்கேன்? அவங்க கூட தான் வச்சிருக்கான். ஏய், எழுந்துடுறான். டேய், 2 பேரும் வெளியே போங்கடா. டேய் மச்சி, எல்லாம் உன்னால் தான்டா. நான் மாட்டது காரணம். Settle down fast. 12D, அங்கே என்ன சத்தம் வருது? Settle down. 12D, எக்ஸாம் டைமில் அங்கே என்ன சத்தம் வருது? எந்த டீச்சர் இருக்கிறாங்க? என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. என்னமா எனக்கு தெரியல. என்னாச்சு? ஏன் 2 பேரும் வெளில நிற்கிறீங்க? ஃபாதர், அதுவா ஃபாதர், எப்படி நீ இல்லை நீ தான் டீச்சர் தான் நிற்க சொன்னாங்க ஃபாதர். மிஸ், என்னாச்சு மிஸ்? எதுக்கு நிற்கிறாங்க வெளியில்? ஃபாதர், 2 பேரும் விட்டு வச்சு காப்பி அடிச்சுட்டு இருந்தாங்க ஃபாதர். இந்த கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தரும் சரியாக எக்ஸாம் எழுதலைங்க ஃபாதர். அப்படியா? ஒருத்தவங்க கூட ஒழுங்காக எழுதலையா? எக்ஸாம்னா என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்கள் அப்பாவை நினச்சி பாடுற. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம். உங்கள் அம்மாவை நினச்சி பாடுற. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறுமப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர விட்டு பாசம் வப்பா, சின்ன வாயில் திட்டினாலும் என்னையவனுந்ததில்லை, கந்தல் துணி கட்டினாலும் கண்ட சங்க பார்த்ததில்லை, பொன்ன கேட்கும் வாயில் ஒரு சேல கேட்டாத்தா, நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா. இப்போ நம்ம எதுக்கு படிக்கிறோம், எதுக்காக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, கௌரவமாக வாழ்கிறதுக்காகவும், யார் காலையும் குடிச்சிட்டு இருக்காம, யார்கிட்டையும் கையேந்தி நிற்காமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து படிக்கிறோம். ஆனால் நீ இப்போயே எக்ஸாம் எழுதும் போது நீ வந்து ஒவ்வொரு ஆன்சருக்கும் கையேந்திட்டு இருந்தீங்கன்னா உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்கள் அம்மா அப்பா இன்றைக்கி கஷ்டப்படுறதுனால தான் உன்னை கௌரவமாக வாழ வைக்கணுன்றதுக்காக படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நீ அவங்களுடைய கனவு மறந்துட்டு நீயும் கையேந்திட்டு இருக்க, உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? உன்னை நம்பிட்டு இருக்கக்கூடிய உங்கள் அம்மா அப்பா ஏமாற்றத்தில் தான் இருப்பாங்க. ஏ தம்பி வாடா, நாங்கள் இருக்கோம்டா, நம்ம பள்ளிக்கூடம் இருக்குடா, நம்ம ஆசிரியர்கள் இருக்காங்கடா, உனக்கு என்னடா வேணும்? வாடா, உனக்கு காளை மாடை கதை சொல்கிற வாடா, ஒன்னதான் வாடா, ஒரு கொம்பு மாடை கதை சொல்கிற வாடா, வாடா. ஒரு பாகு காதல் எனக்கு புது பாகு.
இதே சப்ஜெக்ட்டு நாளைக்கு உங்களுக்கு ரீ எக்ஸாம். காலையிலையும் மாலையும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒழுங்காக எழுதுறீங்க, புரியுதா? வெற்றிக்கொடி கண்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சிய வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றிக்கொடி கண்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. ஃபாதர், நாங்களாம் பிட் வச்சு பாஸ் பண்ணணும்னு எல்லாம் சொல்கிறாங்க ஃபாதர். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர். அவங்க சொல்கிறதெல்லாம் விடு, போடுறா பாட்டை. தம்பி வேண்டாம் தம்பி, இங்க யார் என்ன சொன்னாலும் வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. ஊர் என்ன சொன்னாலும் வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. இங்க யார் என்ன சொன்னாலும் வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. ஆபத்த விலைக்கு நீயே வாங்க வேண்டுமா? அழகான வாழ்விழந்து வாழ வேண்டுமா? ஆபத்த விலைக்கு நீ